ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா கவுண்டபாளையம் ரிவ்யூ அண்ட் ரோஸ்ட் பற்றி பேச போகிறோம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது சாதி தேவையில்லை, ஏன் பெத்த அப்பா அம்மாவே தேவையில்லை. சமத்துவம் அட பொம்மால இந்த படத்தோட கதை என்னன்னா, ஃபஸ்ட்டு சீன்லேயே 1 மணி நேரத்தில் 1000 பேருக்கு சமைக்கணும். சமைக்க ஆளே இல்லை. அப்போ கொடுக்குறாரு நம்ம ஹீரோ என்ட்ரி, நான் இருக்கேன். இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே இந்த மாதிரி இன்ட்ரோ சீன் வந்ததே இல்லை அப்படின்னு நினச்சி எடுத்தாங்களோன்னு தெரியல. நான் இந்த மாதிரி கேவலமான இன்ட்ரோ சீன் நான் பார்த்ததே இல்லை. சரி வாங்க வாங்க வாங்க. இல்லைங்கண்ணா, வாடான்னு சொன்னா தான் வரும். வாடா நாயே அப்படின்னு சொன்னேன்னா நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு அங்க வந்துருவண்ண. அண்ணாச்சி வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ இல்லை வாடான்னு சொன்னால் தான் வருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ அண்ணாச்சி அப்படியே போயிரு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அர்த்தம் அப்போ புரியல, படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சு, யாரும் படத்துக்கு வராதிங்கடா அப்படியே போயிரு அப்படின்ட்டு அப்பயே நமக்கு இன்ட்டு கொடுத்துருக்காங்க. அது புரியாமல் தெரியாமல் பார்த்து சொல்லி முடிச்சிட்டிங்கடா. நல்ல வேலை இந்த கருமத்தை அந்த காவியத்தை தியேட்டரில் பார்க்கல. பார்த்துருந்தா அப்படியே எகிரி குச்சிட்டிங்கன்னா ஓட வேண்டியது தான். சீரியல் பார்க்க ஆசைப்படுறவங்க உட்காந்து பாருங்க. அடுத்து நம்ம வேர்ல்டுலே பெஸ்ட்டு செஃப் யாருன்னா வேறு யார், நம்ம ரஞ்சித் தான். 1 மணி நேரத்தில் சமைப்பாராம். அது சமைக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, கண்ணை மூடி சமைக்கிறன்னு ஒரு கிரிஞ்சி பண்ணாங்க பாடுறா. முடியலடா முடியல. இதெல்லாம் பார்த்துக்கப்புறம் இந்த கருமத்தை மறுபடியும் இந்த காவியத்தை என்னால் பார்க்கணுமா அப்படின்னு தோணுச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். இது ஃபஸ்ட்டு என்ன மாதிரி படம், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமா இல்லை ஆக்ஷன் த்ரில்லர் படமா? நீங்கள் எடுத்தது ஒரு நாடக காதல், அதுலேயே இவ்வளோ நாடகம். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நாடக காதல் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நாடக பான் படம் எடுத்துக்கலாம். படம் தான் எடுக்கிறீங்க, ஒன்று பார்க்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, எடுக்கிறத ஒழுங்காக எடுத்தால் பரவாயில்ல. நம்ம முத்தையா அண்ணன் மாதிரியோ சங்கர் மாதிரியோ இந்த மாதிரி அவங்களத்துல கதனாச்சுங்குது, உனத்துல கரும்பு தாங்குது. என்னத்த சொல்ல, என்ன கருமையா இது? நான் டச் பண்ணாம எவன் டச் பண்ணுவான்? அடுத்து அந்த துணி துவைக்கிற சீனில் அவன் சொல்கிறான், கசக்கிறது பிசுக்கிறது அமுக்கிறது அடிக்கிறது துவைக்கிறது எல்லாமே நாங்கள் தான். இதெல்லாம் ஒரு காமெடின்னு சொல்லிட்டு வச்சுங்கிற போடுறா. கிரிஞ்சி இதுதான்டா. ஏன்டா எங்களெல்லாம் துன்புறுத்துற? இனிமேல் கசக்கிறது அமுக்கிறது புளியறது அடிக்கிறது துவைக்கிறது எல்லாமே நான் தானுங்க. இந்த படத்தோட ஒவ்வொன்றா சொன்னால் 10 மணி நேரம் கூட பத்தாது. எதுக்கு? அதனால் சுருக்கமாக அந்த கதையை சொல்கிறேன். கேன்டீனில் வேலை செய்கிற ரஞ்சித் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அந்த பொண்ணும் இவனை காதலிக்கிறாங்க. 2 பேரும் ஓடி போகிறாங்க. ஓடி போகும்போது தான் போய் அங்கே பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க. உம்மாளா இது தாண்டா ட்விஸ்ட்டு அப்படின்னு நாம நினச்சி அதை பார்த்தா ட்விஸ்ட்டு இல்லை, வெரி ஒஸ்ட்டுன்னு அப்போ தான் தெரிஞ்சு. இதுக்கப்புறம்னாச்சும் கதையில் வேறு என்ன புதுசாக பண்ணுவான்னு பார்த்தா ஹீரோ ஹீரோனை சேர்த்து வைக்கிறா. அப்புறம் அங்கே போய் பார்த்தா தெரியுது, அவன் லவ் பண்ணுற பையன் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பையன்ட்டு. அப்புறம் வேறு என்ன, ஒரு தலித் இயக்கத்தை சார்ந்தவங்க காதலிக்க சொல்கிறாங்க. அதுக்காக தான் அவன் காதலிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரஞ்சித் ஹீரோனை காப்பாற்றுறாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. அப்புறம் என்ன கன்றாவின்னு தெரிஞ்சுக்கினீங்க. என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கினீங்க. நமக்கு தான் படமே எடுக்க தெரியல, நமக்கு எதுக்குடா பாலிடிக்ஸ்? நீ எடுத்தது காமபாளையம், கவுண்டபாளையம். நீலாம் என்னத்துக்கு பாலிடிக்ஸ் பேசுகிற? 4 பான் சீனை வச்சுட்டு படத்தை முடிச்சிட்டா முடிஞ்சிச்சு. இப்போ இந்த படத்தை முடிச்சு அந்த மாதிரி ஏடா எந்தரா காலத்தில் இருக்கு. குப்பந்தான் முட்டாளாம் தான், தாகம் தான் முட்டாளாம் தான். நீயுமாடா. நம்ம ஹீரோ ரஞ்சித் இருக்கார்ல, ஹீரோனி மாங்கனிக்கிட்ட சொல்கிறாரு, வீட்டை விட்டு ஓடிடல, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீயே வீட்டை விட்டு தான் கூப்பிட்டு வந்த. ஒரு சீனை லாஜிக் மிஸ்டேக்கோடு எடுக்கலாம். நான் படம் முழுக்க லாஜிக் மிஸ்டேக்கை தான். என்னடா பண்ணுறது? இந்த ரிவ்யூ ரோஸ்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய பார்ட் 2 வீடியோ வருது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.